இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை கொன்னுடுவேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை உள்ள விட மாட்டேன். எனக்கு தேவையானது உள்ள இருக்குது. அத போய் நான் எனக்கு சொந்தமாக்கிக்காம இங்கிருந்து போக மாட்டேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என்ன தாண்டி ஒரு அடி கூட உன்னால வைக்க முடியாது. என்ன தடுக்க எவனாலையும் முடியாது. அப்படியே தப்பி தவறி நீ உள்ள போனா கூட இங்க யாரையும் உன்னால தொட முடியாது. என்ன மாதிரி உன்னை தடுத்து நிறுத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓடா இங்கிருந்து. இன்னும் ஒரு தடவை இந்த பக்கம் உன்னை பார்த்தேன், உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஓ உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட சொல்லு. உன்னோட எக்ஸாம் முடியற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். சரியா? சரி மிஸ் அம்மா. என்னோட குழந்தைங்களுக்கும் இந்த மிஸ் அம்மாவுக்கும் அந்த பெரியவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க என் குழந்தைங்க மேல இவ்ளோ அக்கறைய காட்டுறாங்க. எந்த உறவும் இல்லாத ஒருத்தர் மேல எந்த அளவுக்கு பாசத்தை காட்ட முடியுமா? அவ்வளவு பாசம் இருக்குமா? அஞ்சலி, நீ எப்படி பாஸ் பண்றன்னு நான் பாக்குறேன். மேடம், क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணிட்டேன் மேடம். வெல் டன் சார். இந்த क्वेश्चन பேப்பர் பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். மேடம், லெப்டினன்ட் சார் அவங்க பாப்பா கூட்டிட்டு வந்துட்டாரு. என் ரூம்ல உட்கார சொல்லு. சரிங்க மேடம். எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. நான் போய் அவங்கள அனுப்புறேன். இந்தாங்க. எப்படி எழுதுவ எக்ஸாம்ஸ்? உன்னை பாஸ் பண்ண விட்டுருவன் நினைச்சியா? என்னாச்சு அஞ்சலி? ஃபார்மா கூட அம்மா கூட சைன் பண்ணணும் டாட். ஆஹா, நல்ல சான்ஸ். இப்ப அம்மா சைன் போட வேண்டிய இடத்துல நான் போடுறேன். நான் சைன் பண்றேன். அதாவது கார்டியன் மாதிரி பண்றேன். நான் தானே இருக்கேன். ஒரு நிமிஷம் ஆன்ட்டி. சாரி ஆன்ட்டி. மிஸ் அம்மா என்ன எக்ஸாம் எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்களே. சைன் மிஸ் அம்மா போட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. எக்ஸாம் பக்கத்து ரூம்ல சார், அங்க போங்க.
இது என்னடா எனக்கு வந்த சோதனை. லைஃப்ல ஏதோ பெரிய எக்ஸாம் எழுத போற மாதிரி இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. ச்சே. ராமு உள்ள கூட்டிட்டு போ. ஓகே மேடம். ஒரு நிமிஷம். அஞ்சலி, இன்னைக்கு நீ பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அப்பா என்ன நினைச்சு பாரோ, அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணனே எல்லார் கூடவும் ஒன்னா சேர்ந்து படிக்கணும். இத பத்திலாம் நீ யோசிக்காத. எனக்கு ரிசல்ட்ஸை விட ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ இந்த எக்ஸாம் எழுதாம இருக்கிறதுக்கு உன்கிட்ட நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஆனா நீ எழுதுறதுக்காக ரீசன் தேடும் போதே என்ன பொறுத்த வரைக்கும் நீ பாஸ் ஆயிட்ட. I'm proud of you, Anju. ஹாப்பியா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ எழுத, சரியா? ஓகே டாடி. ஆல் தி பெஸ்ட் அஞ்சு. தேங்க் யூ டாடி. சார் எக்ஸாம்க்கு லேட் ஆயிட்டு இருக்கு. என்ன உங்களை எப்பயாவது உங்களை கஷ்டப்படுத்திருந்தா ஐ எம் சாரி மேம். எக்ஸாம்ல நீ எதுவும் எழுதலனா கூட பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி இப்படி பேசுறியா? இல்ல மேம். இங்க பாரஞ்சலி, நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் உனக்கு இங்க அட்மிஷன் கிடைக்கும். பெல் அடிச்ச உடனே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணு.